From the preceding paragraphs, it is clear that though the genotypic ratio can be calculated using mathematical probability by simply looking at the phenotype of a dominant triad, it is not possible to know the genotypic composition. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்ல நீங்க phenotype மட்டும் ஈஸியா புரிஞ்சிக்கலாம். சரியா? ஒரு பிளான்ட் வந்து புறத்தோட்டத்தை மட்டும் ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், உயரத்தை வச்சு ஹைட்டா இருக்கா அல்லது கொட்டையா இருக்கான்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஜீனோடைப்பை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சரியா? ஜீனோடைப் வந்து அது வெதர் அது கேபிட்டல் டி தான் அதுல இருக்கா, ஸ்மால் டி இருக்குதா அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உயரத்தை மட்டும் வச்சு புறத்தோற்ற பண்புகளை மட்டும் உங்களால பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்தது தட் இஸ் for example whether a tall plant from F1 or F2 as capital T or capital T small t composition cannot be predicted. அதான் திருப்பி சொல்றாங்க அவங்க. அப்ப ஒரு டால் பிளான்ட் இருக்கு, உயரமான பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டுக்குள்ள ஜீனோடைப் கேபிட்டல் டி தான் இருக்கா அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் இருக்கா அப்படின்றத உங்களால ஜஸ்ட் பேசிக்கா புறத்தோட்டத்தை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. அதான் அர்த்தம். இப்ப டாலா இருக்கிற பிளான்ட்ல ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு, ஒண்ணு இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம். புரியுதா? ஆனா எதுன்றத உங்களால ஜஸ்ட் phenotypic கேரக்டரை வச்சு மட்டும் உங்களால பண்ண முடியாதுன்றாங்க. Therefore to determine the genotype of a tall plant, அப்ப இந்த பிளான்ட்ல எது கேபிட்டல் டியா இல்ல ஸ்மால் டி கேபிட்டல் டி இருக்கா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு tall plant at F2 Mendel crossed the tall plant from F2 with a dark plant. அப்ப என்ன பண்றாரு, F2 தலைமுறையில கிடைச்ச டால் பிளான்ட் மேபி எப்படி கிடைச்சது, F2 தலைமுறையில என்னென்ன பிளான்ட்லாம் கிடைச்சது சொல்லுங்க. அப்படியே மறுபடியும் அதே ஞாபகத்துக்கு போயிட வேண்டியதுதான். F1 தலைமுறையில நமக்கு எல்லாமே இந்த மாதிரி தானே கிடைச்சது. அப்ப இதை தானே F2 தலைமுறைக்காக கிராஸ் பண்ணாரு, செல்ஃப் கிராஸ் பண்ணாரு. அப்ப கேபிட்டல் டி ஸ்மால் டி, புரியுதுங்களா? இதுதான் நமக்கு F2 ஜெனரேஷன் கிடைச்சது. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா F2ல என்னென்ன டால் பிளான்ட் கிடைச்சிருக்குது, 1 2 3 டால், அதாவது 2 ஹெட்ரோசைகஸ் டால் 1 ஹோமோசைகஸ். இந்த இடத்துக்கு வா. மெண்டல் கிராஸ் த டால் பிளான்ட் ஃப்ரம் F2. சரியா? F2 ஜெனரேஷன்ல கிடைச்ச உயரமான தாவரத்தை எது கூட கிராஸ் பண்றாரு, பியூர் டார்க் பிளான்ட் கூட கிராஸ் பண்றாரு. இப்ப capital T small t crossed with small t, இதான் என்னது, டெஸ்ட் கிராஸ். இது பேர் தான் என்னது, டெஸ்ட் கிராஸ். அப்ப இதில் போட்டீங்கன்னா என்ன வரப்போகுது, அகைன் கேமிட்டை பிரிச்சுன்னா நீ டைரக்டாவே செக்கர் போர்டை போட்டு கூட கண்டுபிடி. கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ் பண்ணு, என்ன வருது, 2 டால் பிளான்ட் 2 டார்க் பிளான்ட். அப்ப டெஸ்ட் கிராஸ் உடைய புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னவா இருக்கும், 2:2 இருக்கலாம் அல்லது 1:1 இருக்கலாம். சரியா? ஜீனாக்க விகிதம்னு கண்டுபிடிச்சா ஜீனோடைபிக் ரேஷியோ அதுவும் அதே தானப்பா, 2:2 எழுதலாம் அல்லது 1:1 எழுதலாம். இங்க பாருங்க, நீங்க ஜஸ்ட் இது வந்து இதான் டெஸ்ட் கிராஸ்ன்றது F2 தலைமுறையில கிடைச்ச ஹெட்டரோசைகஸ் டால் பிளான்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய டால் பிளான்ட்டை ஒரு பியூர் டார்க் பிளான்ட் கூட என்ன பண்றாரு, கிராஸ் பண்றாரு. அப்படி கிராஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய விகிதங்கள் 2 பிளான்ட் டாலா இருக்கு, 2 பிளான்ட் குட்டையா இருக்கு. அப்ப 2:2 எழுதலாம். இதை வேற மாதிரி எழுதணும்னு பார்த்தா அப்ப phenotypic ரேஷியோவும் அதான், ஜீனோடைபிக் ரேஷியோவும் அதான். புரியுதா? இது எதுக்கு, டெஸ்ட் கிராஸ். அப்ப மோனோ ஹைபிரிட் நான் புரிஞ்சுக்கோ, மோனோ ஹைபிரிட்ல டெஸ்ட் கிராஸ் உடைய புறத்தோற்ற விகிதம் phenotypic ரேஷியோ எவ்வளோ, 1:1. ஜீனோடைபிக் ரேஷியோ எவ்வளோ, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மோனோ ஹைபிரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். அப்ப F2 அப்ப டெஸ்ட் கிராஸ்னா என்ன அர்த்தம், F2 தலைமுறையில கிடைச்ச ஹெட்டரோசைகஸ் டால் பிளான்ட்டை ஒரு பியூர் டார்க் பிளான்ட் கூட கலப்பினம் செஞ்சு, சரியா, அது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல தான் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் என்னது, டெஸ்ட் கிராஸ். சரிங்களா? இதுவே இன்னொரு கிராஸ் இருக்குது, பேக் கிராஸ். அதுல இல்ல, புக்ல இல்ல. பேக் கிராஸ்னா பிற்கலப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா, பியூர் டால் பிளான்ட்டை எது கூட கலப்பணம் செய்யணும், ஹெட்ரோசைகஸ்
இதானே? இதை கிராஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா பேக் கிராஸ் ஆர் அவுட் கிராஸ், பிற்காலப்புன்னு சொல்லுவாங்க. இது கிராஸ் பண்ண என்ன வரப்போகுது? கிராஸ் பண்ணி சொல்லு. கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி. என்ன phenotypic ரேஷியோ? என்ன புறத்தோற்ற விகிதம்? என்ன 1:, எப்படியா எப்படியா எல்லாமே டால் பிளான்ட் தான். இங்க எப்படி 1:1 நீங்க சொல்லுவீங்க? ஜீனோடைப்னா தான் கேபிட்டல் டி ஸ்மால் டி பார்க்கணும். ஒரே ஒரு கேபிட்டல் டி வந்தாலுமே அது டாமினன்ட் தான் நான் சொல்லிட்டேன். அப்போ 4 தானே phenotypic ரேஷியோ 4 அல்லது வெறும் 1ன்னு சொல்லலாம். ரைட்டா? ஜீனோடைபிக் ரேஷியோ தான் என்னது 2:2 இல்லைன்னா நீ எப்படி சொல்லலாம்? அதானப்பா, புரியுதா? அவ்வளவுதானே. இது பேக் கிராஸ் நம்ம கொடுக்கல, சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி போடுறதுக்கு சொல்றேன். ஆனா இது வந்து எல்லாத்துக்கும் காமன். டிஸ்கிராஸ் பண்ணீங்கனாலும் பேக் கிராஸ் பண்ணீங்கனாலும் இந்த ஹெட்ரோசைகஸ் டால் கூட டார்க் பிளான்ட்டை ஹோமோசைகஸ் டார்க், அதாவது ஹோமோசைகஸ் குட்டை தாவரத்தை கலப்பணம் செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு டெஸ்கிராஸ். அதுவே நெட்டை தாவரத்தை பண்ணீங்கன்னா பேக் கிராஸ். சரிங்களா? இது நமக்கு என்சிஆர்டில இல்ல, இது மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோ. Next, in a typical test cross, an organism showing a dominant phenotype and whose genotype is to be determined. அப்ப நீங்க டெஸ்ட் கிராஸ்ல ஒரு பிளான்ட் வந்து டாமினண்டா இருக்குது, ஓங்கு பண்பு வெளிப்படுத்துது. சரியா? அதுதான் சொல்றாங்க, ஓங்கு பண்பு வெளிப்படுத்துது. இஸ் டு பி, அதை வந்து அது கேபிட்டல் டியா இருக்கா அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இஸ் கிராஸ்டு வித் ரெசசிவ் பேரண்ட். அதை எதை கூட கிராஸ் பண்றாங்க? ஸ்மால் டி கூட கிராஸ் பண்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் செல்ஃப் கிராசிங்க்கு பதிலா, தன்மகரந்த சேர்க்கைக்கு பதிலா இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது the progenies of such cross can easily be analyzed to predict the genotype of the test organism. ஓகேவா? Figure 4 shows the results of typical test cross where violet color flower is dominant over white color flower. நமக்கு என்சிஆர்டில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா violet color flower கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் violet color ஊதா நிற மலர் டாமினண்டா ரெசசிவா, ஒயிட் கலர் ஃப்ளவர் ரெசசிவ். சரியா? இதை வச்சு நமக்கு இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சரிங்களா? நம்ம போட்ட இப்படியும் நீங்க போட்டு பழகிக்கலாம், அல்லது இங்க வயலட் கலர் கேபிட்டல் டபிள்யூ கிராஸ்டு வித் சாரி ஓகே இப்படியா கிராஸ்டு வித் ஸ்மால் டபிள்யூ. இது டெஸ்ட் கிராஸ் தானே? புரியுதா? ஒரு ஹெட்ரோசைகஸ் ஒரு ஹோமோசைகஸ் டார்க், இதை நீங்க பண்ணீங்கன்னா நமக்கு வர்றதுதான் டெஸ்ட் கிராஸ். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட். யூசிங் புன்னட் ஸ்கொயர் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் நேச்சர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் டெஸ்ட் கிராஸ், வாட் ரேஷியோ டிட் யூ கெட். சரி, அப்போ நீங்க என்ன பண்றீங்க? புன்னட் ஸ்கொயரை போட்டு பாக்குறீங்க, போட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டா உங்களுக்கு வரும் அப்படின்றத போடுங்கன்னு சொல்றாங்க. யூசிங் த ஜீனோடைப்ஸ் ஆஃப் திஸ் கிராஸ் கேன் யூ கிவ் எ ஜெனரல் டெஃபினிஷன் ஃபார் எ டெஸ்ட் கிராஸ். ஸோ ஜீனோடைப்பை வச்சு பொதுவான டெஸ்ட் கிராஸ்க்கு டெஃபினிஷன் என்ன அதை உங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஜஸ்ட் நீங்களே கிராஸ் போட்டு சொல்லுங்க. இப்ப என்ன பண்றோம்? கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, இது என்ன கலரா இருக்கும்? வயலட் கலரா இருக்கும். சரியா? ஊதா நிறம். ஸ்மால் டபிள்யூ வெள்ளை நிறமா இருக்கும். சரியா? ரைட். இப்ப இது எப்பவும் போலதான் கேமெட்டா பிரி. டைரக்டா நீ என்ன பண்ணலாம்? செக்கர் போர்டை போடு. கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, புரியுதா? இப்ப சொல்லு, இதோட phenotypic ரேஷியோ எவ்வளோ? 2:2 எழுதலாமா? அதாவது நீங்க இப்ப பார்க்கும்போது இது வயலட் கலரா, இதுவும் வயலட் கலரா, பட் இந்த கலர் பாருங்க, இது ஒயிட், இது அவ்வளவுதான். அப்ப நீங்க phenotypeனா ஜஸ்ட் கலரை மட்டும் தான் பார்க்கணும், உள்ளகிறத பார்க்காத. அப்ப எத்தனை கலர், எத்தனை தாவரம் ஊதா நிறத்தை கொண்டது? 2. எத்தனை தாவரம் ஒயிட்டா இருக்கு? 2. இதான் இதனுடைய phenotypic ரேஷியோ, புறத்தோற்ற விகிதம். அதை நீ வேற மாதிரி சொல்லணும்னா
1:1. சரியா? ரைட். அடுத்தது ஜீனோடைபிக் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்பதான் எத்தனை கேபிட்டல் W ஸ்மால் w இருக்குது, எத்தனை ஸ்மால் w இருக்குதுன்னு பார்க்கறோம். சரிங்களா? இங்க போயிட்டு ஒயிட் கலர் எது வயலட் கலர் எதுன்னு பார்க்க கூடாது. சரிங்களா? அப்ப சொல்லு, கேபிட்டல் W ஸ்மால் w எத்தனை இருக்குது? 2. ஸ்மால் w அப்ப இதையும் நீங்க என்ன எழுதலாம்? அவ்வளவுதான். சரியா? இதுதான் நமக்கு வரும். இப்ப அவங்க போட்டுக்கிற கிராஸ இதுலயே நம்ம பார்த்துடலாம். சரிப்பா. இங்க வித் ஃப்ளவரோடவே நமக்கு கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ளவரோடவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் w புரியுதா? ஹோமோசைகஸ் ஒரே மாதிரியானது, ரெசசிவ்னா ஸ்மால் லெட்டர் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப ஹோமோசைகஸ் ரெசசிவ எது கூட கிராஸ் பண்றாங்க? இந்த இடத்துல போட்டுக்கிற கிராஸ் வந்து பேக் கிராஸ். நம்ம சொன்னோம்ல, இப்ப இந்த மாதிரி இருக்கிறத இப்ப கேபிட்டல் இது வந்து என்னது? கேபிட்டல் W கரெக்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கலப்பணம் செய்யறோம்ல, மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல என்ன பண்றோம்? கேபிட்டல் W இது என்ன கலரு? என்ன கலரு? வயலட் கலர். இதை எது கூட கிராஸ் பண்றாங்க? இது கூட கிராஸ் பண்றாங்க. அவங்க டைரக்டா டெஸ்ட் கிராஸ் அந்த பக்கம் தான் நம்ம வரோம். புரியுதா? இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்சுக்கிறது ஒன்லி பிளான்டோட ஹைட்டை வச்சு மட்டும் தான் பார்த்தோம். ஸோ கலரை வச்சு மோனோ ஹைபிரிட் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்ன்றது தான் இது. சரியா? அப்ப நமக்கு தெரியுமே, இது பேரண்ட், கேமிட் என்ன? கேபிட்டல் W ஒன்று தான் வரும். இங்கேயும் நீ 2 போட்டாலும் அதான் வரப்போகுது. அப்ப F1ல உனக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் W இதானப்பா கிடைக்கும். இதானே கிடைக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதை செல்ஃப் கிராஸ் பண்ண போறீங்க. செல்ஃப் கிராஸ் பண்ணணும்னா கேபிட்டல் W ஸ்மால் w இன்ட்டு கேபிட்டல் W ஸ்மால் w. இவங்க இந்த F1 ஜெனரேஷன் நீங்க போட்டாங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. அப்ப இது வந்து கேபிட்டல் W இட் மீன்ஸ் இது வந்து இது. சரியா? நம்ம கேமிட்டா பிரிச்சு இங்க நம்ம ஆன்சர் இதான் வரும்ன்றோம், அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க இதை அப்படியே செக்கர் போர்ட்ல போடு பாரு. வருதாப்பா? வருதா? இதுக்குள்ள பாரு, ஒரு கேபிட்டல் W ஸ்மால் w, கேபிட்டல் W ஸ்மால் w, கேபிட்டல் W ஸ்மால் w. அப்ப F1 ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்கும்? வயலட் கலர் ஃப்ளவரா தான் இருக்கும். சரியா? இத செல்ஃப் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ரேஷியோ வரும்னு சொல்றீங்க? பண்ணி பார்த்துடலாமா? ஓகேவா? ரைட். இது ஓகேனா இப்ப F1 ஜெனரேஷன்ல நமக்கு கிடைச்ச விஷயத்த செல்ஃப் கிராஸ் பண்ண போறோம். இதெல்லாம் மறந்துரு, இதெல்லாம் இப்ப விட்டுரு. அப்ப செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் W ஸ்மால் w இன்ட்டு கேபிட்டல் W ஸ்மால் w. சரியா? நீ கேமிட்லாம் நீ டைரக்டா பிரிச்சுக்கோ. அப்ப நம்ம என்ன பண்றோம்? செக்கர் போர்டு போடுறோம். கேபிட்டல் W ஓகே, கிராஸ் பண்ணு. இப்ப பினோடைபிக் ரேஷியோ சொல்லு பார்ப்போம். இதுல எத்தனை வயலட் இருக்கு? 3. இது வந்து ஹோமோசைகஸ். ஓகே, 1 ஹெட்ரோசைகஸ் 1. அப்ப நம்ம பினோடைபிக் ரேஷியோ பார்க்கும்போது ஜஸ்ட் கலரை மட்டும் தான் பார்க்க போறோம். 3 வயலட். இது என்னது? ஒயிட். 3:1 வந்துச்சா? இது எந்த ரேஷியோ? நம்ம ஏற்கனவே மோனோஹைபிரிட் கிராஸ்ல என்ன பண்ணோம்? டால் பிளான்ட்டையும் டார்க் பிளான்ட்டையும் பண்ணும்போது 3:1 வந்துச்சா? அதே தான் வயலட் கலர். ஒரே ஒரு பண்பு தான் இவரு எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப ஜீனோடைபிக் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 1:2:1. அப்ப இது 1, இது 2, இது 1. தட்ஸ் ஆல். சரியா? அப்ப அதே கிராஸ, ஏன்னா நீங்க ஒன்லி டால் டார்ப்பை வச்சு போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க போடணுன்றதுக்காக கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுச்சா இது? சரி, ஓகே. இது புரிஞ்சுச்சுன்னா அடுத்தது நம்ம போறோம். என்னன்னா இந்த கேபிட்டல் W ஸ்மால் w இது எப்ப கிடைச்சது? கிரிகோர் ஜோகன் மெண்டல் F2 தலைமுறையில கிடைச்ச இந்த ஹெட்ரோசைகஸ் பிளான்ட். அதாவது இது வந்து வயலட் கலரா தான் இருக்குது.
ஆனா உண்மையிலே அது எட்ரோசைகஸ்ல இருக்குதா ஹோமோசைக்கிள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, கேபிட்டல் W ஸ்மால் W இதுதானே கண்டுபிடிக்கணும். வயலட்டா இருக்குதியா, இது வெதர் இதுவா இருக்கலாம் இல்ல இதுவா இருக்கலாம், புரியும் நினைக்கிறேன். பாக்குறதுக்கு ஊதா நிறம், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ஒன்னு கேபிட்டல் W ஸ்மால் W இருக்கலாம் அல்லது கேபிட்டல் W இருக்கலாம். சரிங்களா? அப்ப இது என்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, இது கூட எந்த பிளான்ட்டை கிராஸ் பண்றாரு, பியூர் அதாவது பியூர் ஒயிட் ரெசசிவ் கேரக்டர் பண்றாங்க. ஓகே, அண்ட் இது கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஜஸ்ட் கேபிட்டல் W ஸ்மால் W ஸ்மால் W ஸ்மால் W போட்டு பாருங்க. எஸ், இதுல பாரு, இதுல நான் போட்டது வந்திருக்கா பாரு. இப்ப கேபிட்டல் W ஸ்மால் W வந்திருக்கா, இது கேபிட்டல் W ஸ்மால் W வந்திருக்குதா, அப்ப ரெண்டு வயலட், ஸ்மால் W என்ற ரெண்டு வந்திருக்குதா, ரெண்டு ஒயிட், தட்ஸ் ஆல். அப்ப இதான் டெஸ்ட் கிராஸ். இதோடைய பினோடைபிக் ரேஷியோ என்ன, ஜஸ்ட் கலரை மட்டும் பாரு, 1:1, அதாவது ரெண்டு தாவரம் மேல ரெண்டு தாவரம் கீழே இருக்கு. அப்ப 2:2 எழுதலாம். ஆர் இது என்ன ரேஷியோ, பினோடைபிக் ரேஷியோ. அப்ப ஜீனோடைபிக் ரேஷியோ கேபிட்டல் W ஸ்மால் W ரெண்டு இருக்குது, ஸ்மால் W ரெண்டு இருக்குது, அதுவும் அப்படியே எழுதலாம் 2:2 1:1. புரிஞ்சுச்சாப்பா? அவ்வளவுதான். அப்ப இது இப்ப நமக்கு கொடுத்துக்கிறது ரெண்டே தான் கொடுத்துக்கிறோம். திடீர்னு என்ன பண்ணலாம், கனியினுடைய அந்த சீடுடைய ஷேப் வச்சு கேட்கலாம். சரியா? ரவுண்ட் சீடையும் ரிங்கிள்டு சீடையும் நீங்க போட்டு பார்த்தா எப்படி இருக்கணும், ரவுண்டு. அப்ப நீங்களா தான் இமேஜின் பண்ணிக்கணும். நான் ஒன்னு கொடுக்குறேன், நீங்க சொல்லுங்க எனக்கு. இப்ப எனக்கு ரவுண்டு, சரியா, ரவுண்ட் கலர் சீடையும் ரிங்கிள்டு சீடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் மோனோஹைபிரிட் கிராஸ்ல எனக்கு டெஸ்ட் கிராஸ் எப்படி பண்றது. இப்போ மோனோஹைபிரிட் கிராஸ் இப்படி இருக்குதுப்பா, இதுக்கு நான் என்ன சிம்பிள் போடலாம், அப்ப ரவுண்டுன்றது R போடலாமா, அப்ப கேபிட்டல் R போடலாமா, இது கேரக்டர். இப்போ ரிங்கிள்டு நீ என்ன பண்ணிடலாம், ஸ்மால் r போட்டுக்கலாம். ஓகேவா? எனக்கு F1 ஜெனரேஷன் சொல்லுங்க, இது பேரண்ட் கேமிட்டா பிரிச்சுனா ஒரு R இதுதான் வரப்போகுது. அப்ப F1 ஜெனரேஷன் எனக்கு எப்படி இருந்திருக்கும், கேபிட்டல் R. அப்ப எல்லா விதைகளுமே எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கணும். நான் F2 ஜெனரேஷன் நான் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், கேபிட்டல் R ஸ்மால் r இன்ட்டு கேபிட்டல் R ஸ்மால் r. அப்போ ஒரு ரவுண்டையும் இன்னொரு ரவுண்ட் பிளான்ட்டையும் நான் கிராஸ் பண்ண போறேன். அப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது, அகைன் நீ செக்கர் போட்டனா புரியுதாயா 3:1 வந்தா புறத்தோற்ற விகிதம் 3 ரவுண்டு 1 ரிங்கிள்டு. அப்ப ஜீனோடைபிக் ரேஷியோ 1:, அது ஹோமோசைகஸ் ரவுண்டு 1, ஹெட்ரோசைகஸ் ரவுண்டு 2, ஹோமோசைகஸ். அவ்வளவுதான். இப்ப நான் இதை டெஸ்ட் கிராஸ் போடுறேன், எப்படி போடணும், நானு இதுல கிடைச்சிருக்கக்கூடிய ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட கேபிட்டல் R ஸ்மால் r நான் என்ன பண்ணணும், எது கொடுத்தாலும் நான் ஒன்லி டாலை வச்சு அல்லது கலரை வச்சு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 7 கேரக்டர்ல எது ஒன்னாலும் கேட்கலாம். ஐயோ நம்ம சொல்லல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அப்புறம் கனியினுடைய ஷேப் என்ன இருக்கு, ஷேப் ஆஃப் த ஃப்ரூட், அந்த பாட் இருக்குல்லப்பா, இன்ஃபிளாட்டடும் கன்ஸ்ட்ரிக்டடும் ரெண்டு இருக்குதா, கொடுக்கலாம். சரியா? அந்த 7 கேரக்டர். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் த ஃப்ளவர், ஆக்சிலரியா டெர்மினலா, எப்படி ஒன்னாலும் கொடுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவை டெஸ்ட் கிராஸ்னா ஒரு ஹெட்ரோசைகஸை பியூர் டார்க் கூட அல்லது பியூர் ரெசசிவ் கூட கிராஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தான் டெஸ்ட் கிராஸ், அதுக்கு பேரு தான் சோதனை கலப்பு. பார்த்துக்கோ, முடிஞ்சிச்சு. ஓகேவா? ரைட். Based on his observation on monohybrid crosses, Mendel proposed 2 general rules to consolidate his understanding of inheritance in monohybrid cross. அப்ப என்ன பண்றாரு, இது வரைக்கும் ஒரு பண்பு கலப்பு சோதனைகளை கிரிகோ-ஜோகன் மண்டல் செய்யறாரு. அப்ப இதுல இருந்து ஒரு சில ஃபைண்டிங்ஸை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன பண்றாரு, ஒருங்கிணைச்சு 2 விதிகளை வெளியிடுறாரு. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, டுடே these rules are called principles or laws of inheritance. அப்போ ஒரு பண்பு கலப்பு சோதனை அடிப்படையில கிரிகோ-ஜோகன் வெளியிட்ட விதியோடைய டைட்டில் என்னன்னா, பிரின்சிபல்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? பாரம்பரிய மாதலின் கொள்கைகள் அல்லது
பாரம்பரியமாதலின் விதிகள் அப்படின்ற டைட்டில்ல 2 லாவை வெளியிடுறாரு. அதுல ஒரு லா என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு பண்பு விதி தமிழ்ல. 2வது விதி என்னது? லா ஆஃப் செக்ரிகேஷன். செக்ரிகேஷன்னா தனித்து பிரிதல் விதின்னு 2 விதி வர்றாங்க. புரியுதா உனக்கு? சரியா? இது வரைக்கும் இது அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், மெண்டல் இந்த 2 விதிகளையும் எந்த கிராஸ் அடிப்படையில் வெளியிட்டார்னா மோனோ ஹைபிரிட் கிராஸ் தான். ஏன்னா டை ஹைபிரிடுக்கு அப்புறம் இன்னொன்று வரும், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இன்னொரு ரூல் வந்துடும். சரிங்களா? ரைட், ஓகே. அப்ப இதுல என்ன சார் லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்ன, லா ஆஃப் செக்ரிகேஷன் என்ன? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்ப டைரக்டா லைனுக்கு போகலாம். லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்னன்னா, இப்ப ஜஸ்ட் நமக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிளுக்கே போகலாம். ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு டார்க் பிளான்ட்டையும் கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சது? கேபிட்டல் டி எஸ், இதான கிடைச்சது. எதான கிடைச்சது? என்னையா பினோடைப்புக்கு என்ன கேரக்டரா இருந்தது? எல்லாமே டாலா தான் இருந்தது. இப்ப நீ யோசிச்சு பாரு, இந்த அல்லீல்களை பொறுத்த மட்டும் டாமினன்ட் யாரு, ரெசசிவ் யாரு? இந்த இடத்துல எந்த பண்பு வெளிப்படுது? அதான்டா லா ஆஃப் டாமினன்ஸ். எப்பொழுதுமே மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல அக்கார்டிங் டு மெண்டலோடைய கணிப்பின்படி ஒரு பண்பு கலப்பு சோதனையில முதல் தலைமுறையில ஓங்கு பண்பு மட்டும்தான் வெளிப்படும். அந்த டாமினன்ட் கேரக்டர் ரெசசிவ சப்ரஸ் பண்ணிடும். இது என்ன பண்ணிடுது? இத சப்ரஸ் பண்ணிடுச்சு. இதுதான் டாமினண்டா இருக்கும். இதுக்கு பேரு தான் என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு பண்பு விதி. இதுதான் அர்த்தம். சரியா? என்னதான் ஒரு டாமினன்ட்டும் ஒரு ரெசசிவும் ஒன்னா வரும்போதும் டாமினன்ட் மட்டுமே வெளிப்படும், ஓங்கு பண்பு மட்டுமே வெளிப்படும். அதுதான் ஓங்கு பண்பு விதி. சிம்பிளா சொல்ல போனா அதான். ரைட்டா? அடுத்தது லா ஆஃப் செக்ரிகேஷன். சரி சார், அப்ப F1 தலைமுறையில உங்களுக்கு எப்படி இருக்குது? இது ஹெட்ரோசைகஸ் தானே? ஹெட்ரோசைகஸ் தானே? என்ன பண்றாரு? இத செல்ஃப் கிராஸ் பண்றாரு, கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்டு செல்ஃப் கிராஸ் பண்றாரு. லா ஆஃப் செக்ரிகேஷன் என்ன சொன்னா தனித்து பிரிதல்னு சொல்றாங்க. எப்படி பிரியுது அப்படின்னா, இந்த மாதிரி கலப்புயிரியா இருக்கக்கூடிய ஹெட்ரோசைகஸ நீங்க கிராஸ் பண்ணும்போது, அகைன் நீங்க இத போட்டு நான் சொல்லிடுறேன். இப்ப இங்க கலந்து இருந்ததுல, பிளண்டா இருந்ததுல, அந்த இது F2 ஜெனரேஷன்ல இது என்ன ஆச்சு? இது இதோட ஒன்னோட பிணையாம, ஞாபகம் வச்சுங்க, ஒன்னோட ஒண்ணு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாம தனியா பிரிஞ்சு இந்த டி தனியா அங்க போயிச்சா? அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த டி இங்க தனியா வந்துச்சா? புரியுதாப்பா? இங்க ஒன்னா இருந்த விஷயங்கள் F2 ஜெனரேஷன்ல ரெண்டும் கலப்பாமல் தனித்து பிரிஞ்சு அதனுடைய பெற்றோர் பண்பை வெளிப்படுத்தும். இதுக்கு பேர் தான் என்னது? லா ஆஃப் செக்ரிகேஷன். சரியா? லா ஆஃப் டாமினன்ஸ்னா F1 தலைமுறையில ஆல்வேஸ் டாமினன்ட் தான் வெளிப்படும். அதான் லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் செக்ரிகேஷன்னா அந்த F1 தலைமுறையில வெளிப்பட்டதை நீங்க செல்ஃப் கிராஸ் பண்ணீங்கன்னா F2 ஜெனரேஷன்ல இது ரெண்டும் ஒன்னோட ஒன்ன கலக்காம தனியா பிரிஞ்சு போயிட்டு அதோடைய பேரண்ட் கேரக்டரையே வெளிப்படுத்தும். அதுக்கு பேர் தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். சிம்பிளா சொல்ல போனா இதுதான். பாத்துலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஓங்கு பண்பு விதி. சோ ஓங்கு பண்பு விதியில ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Characters are controlled by discrete units called factor. அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கேரக்டர் கடத்தப்படுகிறது. அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு சொல்றாரு? ஃபேக்டர். ஜீன்னு சொல்லல, கிரிகோ ஜோகன் மண்டல பொறுத்து மட்டும் அதுக்கு பேர் என்ன சொல்றாரு? ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாரு, காரணிகள்னு சொல்றாரு. ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். சார் இந்த காரணிகள் எப்படி இருக்கான்? பேர்ஸ். நம்ம தான் படிக்கிறோம்ல, கேபிட்டல் டி. சரியா? கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. சோ அந்த காரணிகள் எப்படி இருக்குமா? ஜோடியாக இருக்கும். காரணிகள்னா நீ உன் மைண்ட்ல அது ஜீன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். In a dissimilar pair of factors, one member of the pair dominates the other recessive. இப்ப dissimilar pairனா என்ன? ஒழுங்கற்ற ஒரு ஜோடி அப்படின்னா இதுல எதப்பா சொல்லுவ? இப்படி நான் 3 ஜோடி எழுதிடுறேன். இதுல எது டிசிமிலார் பேர்? இதானே? அதான் இந்த பாயிண்ட். In a dissimilar pair of factors, one member of the pair dominates. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் யாரு? கேபிட்டல் டி. இது டாமினேட். எதை டாமினேட் பண்றாரு? ரெசசிவ் டாமினேட் பண்றாரு. அதாங்க சொல்றாங்க. And other is recessive. இது டாமினன்ட், இது
அவ்வளவுதான்டா ராஜா. அப்ப எந்த பண்பு டாமினண்டா இருக்குதோ அது ரெசசிவ் என்ன பண்ணிடுது, சப்ரஸ் பண்ணிடுது. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகே, அதான் இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி one of the parental characters in a monohybrid cross in the F1 and the expression in both in the F2. அப்ப இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, F1 தலைமுறையில வரக்கூடிய அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வருது இல்லையா, அதுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி F2 தலைமுறையிலையும் உங்களுக்கு 2 வருது இல்ல, கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் 3:1 obtained at the F2. அப்ப ஏன் 3 தாவரம் டாமினண்டா இருக்குது, ஒரே ஒரு தாவரம் ரெசசிவா இருக்குது அப்படின்னா அதுல ஓங்கு பண்பு வெளிப்படுது. 3 பிளான்ட்டோட இது சொல்லுங்க பார்க்கலாம். ஜீனோடைப் கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி இதானே, இதுல ஏதாவது ஒரு கேபிட்டல் டி இருக்கா, அப்ப அதான் டாமினன்ட். ஆனா இந்த ஒண்ணுன்றது அவ்வளவுதான். புரியுதா? இதான் லா ஆஃப் டாமினன்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? F1 தலைமுறையிலோ அல்லது F2 தலைமுறையிலோ ஹெட்ரோசைகஸ்ல வரும்போது ஓங்கு பண்பு மட்டும்தான் வெளிப்படும். கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வந்தா அல்லது ஒரே ஒரு கேபிட்டல் டி இருந்தா கூட அது டால தான் குறிக்கும். இதுதான் மெண்டலோடைய லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு பண்பு விதி. புரிஞ்சுச்சா? சரியா? அடுத்தது லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி. This law is based on the fact that the alleles do not show any blending. இந்த விதி எதை சொல்லுது அப்படின்னா, அல்லீல்கள் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது அல்லது ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த அல்லீல்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பது கிடையாது. பிளெண்டிங்னா அதான் அர்த்தம், ஒன்னோடு ஒன்று ஜாயிண்ட் ஆயிறது கிடையாது அப்படின்றாங்க. And that both the characters are recovered as such in F2 generation. சார் இந்த மாதிரி கலந்து இருக்குது இல்லையா, இது என்ன ஆகுது, ரெக்கவர் பண்ணப்படுகிறது. எப்ப? F2 ஜெனரேஷன்ல. போட்டு பார்த்தா நமக்கு இதான் வரப்போகுது, அதே தான் வரப்போகுது. அப்ப இது எப்படி ரெக்கவர், இந்த பண்பு எப்படி ரெக்கவர் ஆகுது, இது எப்படி ரெக்கவர் ஆகுதுன்றத இங்க பாத்துக்கோ. இங்க ரெக்கவர் ஆயிடுச்சா, கேபிட்டல் டி ரெக்கவர் ஆயிடுச்சா, இது பேரண்டோட கேரக்டர் தானே, அதே மாதிரி இதையும் போட்டா ரெக்கவர் ஆயிடுச்சா, அவ்வளவுதான். இதுதான் இந்த இதுக்கு அர்த்தம் F2 ஜெனரேஷன். though one of these is not seen at the F1 stage. இது F1 தலைமுறையில் நமக்கு தெரிஞ்சிச்சா, இது ரெண்டும் F1 தலைமுறையில் நமக்கு தெரிஞ்சிச்சா? F1 தலைமுறையில் நமக்கு எப்படிதான் இருந்தது, இப்படிதான் இருந்தது. அது எப்ப தெரியுது, F2 தலைமுறையில் வரும்போது ஓஹோ இதுதான் பேரண்டல் கேரக்டர். அப்ப என்ன அர்த்தம், இந்த 2 அல்லீலும் கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் அல்லது கேபிட்டல் டியோ அல்லது ஸ்மால் டியோ ரெண்டும் ஒன்னோட ஒன்ன கலக்காம இருந்து F2 ஜெனரேஷன் வரும்போது தனித்தனியா வந்து மறுபடியும் டாமினன்ட்னா கேபிட்டல் டி வெளிப்படுது, ரெசசிவ்னா ஸ்மால் டி வெளிப்படுகிறது. அவ்வளவுதான்டா ராஜா. Okay, though the parents contain 2 alleles during gamete formation, the factors or alleles of a pair segregate from each other such that gamete receives only one of the 2 factors. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இங்க பாத்துக்கோ, கேபிட்டல் டி என்றது ஒரு அல்லீல் அல்லது ஒரு ஃபேக்டர், ஸ்மால் டி என்றதும் ஒரு அல்லீல் அல்லது ஒரு ஃபேக்டர். இதான பேரண்ட். இப்ப நம்ம கேமிட்டா பிரியும் போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது மேல் பிளான்ட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மேல் கேமிட் எதை கொண்டு போகலாம், ஒரு மேல் கேமிட் கேபிட்டல் டி கொண்டு போகலாம், இன்னொரு மேல் கேமிட் அவ்வளவுதானே. அதான் இங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, the factors or alleles of a pair segregate from each other such that gamete receives only one of the 2 factor. சார் 2 காரணியும் ஒண்ணா இருக்கும்போது ஒரே ஒரு கேமிட் இந்த 2 ஃபேக்டர்ல ஏதாவது ஒண்ணுத்தை கொண்டு போகலாம், அந்த ஒண்ணு தனியா பிரிஞ்சு இன்னொன்னுத்தை கொடுக்கலாம், அவ்வளவுதான் அர்த்தம். Of course, a homozygous parent produce all gametes that are similar, while the heterozygous one produce 2 kinds of gametes, each having one allele with equal proportion. இப்போ என்ன சொல்றாங்க சார், ஹோமோசைகஸ் ஃபேக்டரா இருந்தா, ஹோமோசைகஸ் அல்லீலா இருந்தா அது உருவாக்கக்கூடிய கேமிட் ஆல்வேஸ் கேபிட்டல் டியா மட்டும்தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் காமனா எடுத்துட்டோமா. ஆனா இப்படி இருந்தா ஒரு கேமிட் கேபிட்டல் டி வச்சிருக்கலாம், இன்னொரு கேமிட் அவ்வளவுதான் ராஜா. சரிங்களா? தட்ஸ் ஆல். இதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். கோ த்ரூ பண்ணு.